ஹாய் ஹாய் இருந்துட்டேன். அதான் சொல்லலைங்க, உங்களை புதுசாக பார்த்தால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ ஹலோ, இங்கே வாங்க, என்னன்னு சொல்லுங்க, வேர்த்து ஊற்றுது. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. இருங்க, ஐயோ கடுமையாக ஊற்றுது. அடியே எந்திரி, இன்னுமே நம்ம வாழ்க்கையில நம்ம எந்திரிக்கணும். ஆனால் இருக்கிற ஆளெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அடியே ஓடி வாடின்னு பேசாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் உலகம். கல்யாணமா என்னை விட்டு போகாத. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஆனா நான் வேணாம்ன்றேன். சரி, எங்க ஆத்தா அப்பா உங்களுக்கே தான் கட்டி. அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைலாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. இது என்ன பெரிய நகை, பொல்லாத நகை. என்ன ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. நீ நகை கடைக்கு போனியா பரமக்குடி கவரிங் கடைக்கு போனியாடா? சார் இப்ப 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இருக்கு, 1500 ரூபா விற்கிதா? 1.5 லட்சமா? என் நகை எல்லாம் அம்புட்டு. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. உன்னை கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அப்படியே வெறுத்து பேசாதே, என் உடம்பு தான் அப்படி லோடு இழுக்காது. நான் 30 கிலோ தான் இருக்கேன், நீ 90 கிலோ இருப்ப இருக்கு. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா இருக்கு. சரி வா, வெறுத்து வெறுத்து பேசாத. இப்போ எங்க போனா? நம்மலாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்கு வா. ஆமா, காட்டு. உன் தங்கச்சி வரா. எனக்கு தங்கச்சி இருக்கா? இருக்கால, கூப்பிட்டுருவான். என்னங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? எங்க போயிருந்தீங்க? நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். எதுக்கு? அவ யாரு தெரியுமா? யாருங்க? அப்பதான் உன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சியே கிடையாது. தங்கச்சி புதுசா வந்திருக்கா. புதுசா எப்படி தங்கச்சி வருவா? நான் கட்டிக்க போறவ. யாரையா கேட்டு கட்டிக்க போற? அவதான். ஏ, பிறந்ததுல இருந்து நீ தான் எனக்கு புருஷன், நான் தான். நீ எனக்கு வேணாம் 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 அப்படி சொல்ல கூடாது. கிளம்பி நொப்பே வீட்டுக்கு போயிரு. எனக்குன்னு நீ தான், உனக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. இருந்து நான் வாழ்ந்து வந்தது போதும். எனக்குன்னு கிடைச்சவ என் எந்திரி. என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்ன இருக்கு? அடியா எந்திரி. அவளுக்கு எந்திரியாது முந்திரியாது. மூஞ்சி மோகர கட்டி. அவளை மட்டும் குறை சொல்லாத. உனக்கு இல்லாத அவளுக்கு எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு பாரு. மரியாதையா பேசு. அடியே அடியே குந்தாணி போல மரியாதையா பேசு. எனக்கு என்னைக்கு பேர எந்திரி வந்தாலும் உனக்கு எந்திரிக்கவே என்னமா? அடியே எந்திரி. நான் போற போல எந்திரிக்காம பேர் தெரிஞ்சுக்க. அதுலயே மிதிச்சு விடுவேன். இதுல மிதிச்சுடா நீ. இதுல மிதிப்பேன். அப்படியே உன்னை நத்து 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 குத்து. கிழிச்சு விட கிழிச்சு. நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். போய் பனை மரத்துல ஏறு. நீ போய் பனை மரத்துல ஏறு. நீ போய் தென்னை மரத்துல ஏறு. அடி போடி வீண பண்ண செருக்கி. பாடி புரிதம் கிடைக்காம வந்தவள. அடி போடி வெக்கம் கிட்ட செருக்கி. ஓ லத்தன மதுரை எனக்கு தெரியாதாக்கா? என்ன 15 வருஷமா நீ மிருதக்காரத்தானே வச்சிருக்க? அடி போடி. என்னது என்னது 5 வருஷமா ஆல்ரவுண்டர். நல்லா பேசுறீனா? 5 வருஷமா ஆல்ரவுண்டர் வச்சதே ஓலச்சன எனக்கு தெரியாதா? லத்தன மதுரை ஊருக்குள்ள ஓர பேசுறாங்க. பெட்டிக்கார 20 வருஷமா வச்சிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி மைசூர்கார வச்சதே ஓலச்சன எனக்கு தெரியாதா? ஆடி கோயில் பூதாரியா பூதாரியா வச்சிருந்தாங்க. அடி போடி மணி அடிக்கிறவர வச்சிருந்தால. அடியே முதல்ல உங்க 2 பேரை வச்சிருந்தாங்க. நான் தான் மறந்து குடிச்சேன். அளந்து பேசுறேன். நான் எங்க அம்மா இருக்கான்னு பாக்குறேன். அப்ப எங்க அம்மா சொன்னுச்சு, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம். உங்க அம்மாவோட உள்ள சொந்தத்தை விட்டுறக்கூடாது. நம்ம அக்கா மாவட்டு பிள்ளை. உன் அப்பா சொந்தம் நமக்கு. எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு, உன் அப்பா சொந்தம் வேண்டாம்னு. ஏய் கொல்ல போறானே தங்கச்சி. அடியே வா, இன்னுமே நம்ம சண்டை ஓடுற கூடாது. ஆமா, நம்ம 2 பேரும் உரல்ல இருந்து ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். ஆமாண்டி. பூணு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் மொட்டை குத்தாலும் குத்திக்கிடுவான். அது வாரத்துல எதுக்கு நம்ம சண்டை ஓடணும்? வாரத்துல 7 நாள். சரிடி. 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல. மிச்சம் ஒரு நாள் பரமக்குடிக்கு குளுக்கோஸ் ஏத்த போட்டாவன். ஏய் மரியாதை பேசுங்கடி. என்னடா மரியாதை? அடியே தங்கச்சி வருது. அம்மா வராங்க. தங்கச்சி வள்ளியம்மா வந்து பாருங்க. வள்ளியம்மா பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, போர்வையாக்கி மூடவா, கண்ணா புரிமாடவோ, இலையில்
மறுத்து போர்வையாகி மூடவா மறுத்து பூவெடுத்து மஞ்ச ஒன்று போடவா போர்வையாக்கி மூடவா மறுத்து பூவெடுத்து மஞ்ச ஒன்று போடவா கோவை பிரகாஷ் அன்புலகம் சார்பாக இங்கு வள்ளியாடிக்கு அன்பு சகோதரி அனிதா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பில் பெருத்து பெருமைப்படுத்துகிறார்கள். இருக்கான் பாடுவண்ணா நேரம் இருக்குல்ல பாடுங்க கண்டிப்பா பாடுறேன். சரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு எந்திரி. நெசமாவா? நீங்க எந்திரிச்சிருவீங்க, எங்க அண்ணன் எந்திரிக்கணுமே. நீங்க சொல்லுவீங்களே உங்களை பார்த்தா எந்திரிக்குமான்னு கேட்பீங்களா? இல்ல இல்ல நான் உங்களை சொல்லல. என்ன கூச்சம் ஒத்தரசா புள்ளி ரொம்ப அருமையா வளர்த்து வச்சிருக்கீங்க. நம்ம வாழ்க்கை கிடைச்ச குத்து விளக்கு. உனக்கு ஏடா டே ஏற்கனவே ஒரு பொள்ளிய கல்யாணம் பண்ணி வச்சிட்டு ரெண்டாம் தடவை இவ வேணா 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 ஏன் வேணா இவ மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். மூஞ்சில முழிக்க வேணாம். அட நான் ஒன்னு சொல்லவா? சத்தியமா அந்த பையன் எனக்கே பிடிக்கலனா. உலக அழகினா அழகி. இப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொள்ளும் அவ அடக்கத்தை பாத்தியா? ஆமாண்ணா அவள்ட்ட புடிச்சிருந்த சரளே பறையில வரட்டிடலாமா? போடுங்க போடுங்க. ஆளோ இவங்க வெக்கம்லாம் இங்க வள்ளியாக நடிக்கும் அன்பு சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்களுக்கு விழா குழுவின சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. நீ தான் நிமித்தி வச்சியா? நீ வாங்க. நீ இறக்கிற நீ அதை கூட இறக்க முடியலன்னா என்னத்துக்கு தான் இருக்கு? எப்படி ஏன் வச்சு மைக்கை உடைக்காம விட மாட்டேன் இருக்கீங்க. வாங்க, இடம் ரொம்ப முக்கியமான இடம். அண்ணா இந்த இதான் நீ அவுட் ஆனது. அண்ணா
நீ 2 பொம்பளைய பார்த்ததும் உள்ள எல்லாம் மறந்துட்டேன். ஆமாடா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே அப்படி இருக்காத. ஆனா ஒன்னே அவங்க மறந்துடாம பாத்துக்க. அண்ணா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் இல்லையா? அப்படி யாரேனும் வருகை இருந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு என்னை அழைங்கள்னா நம்ம அண்ணன் மூத்த வேறு வருவார். சரி.